வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை பெரும்பாலும் மற்றவங்களுக்காகவே சமநிலை பிடிக்க ஓடிய பயணம்னு கூட சொல்லலாம். யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே நடந்த போராட்டங்களை நீங்கள் வெளியே காட்டாமல் இருந்திருப்பீங்க. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்தால் நடுவில் நிற்கிறது துலா ராசிக்காரங்களாக தான் இருக்கும். வேலை இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்கள் மேலேயே தள்ளப்பட்டு இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி தோணியிருக்கும். நல்லதை நினச்சி பேசின வார்த்தைகள் கூட தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். அமைதியாக இருந்தால் பேச மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பேசுனா அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணாலுமே திருப்தி இல்லாத மனிதர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிறதுனால நீங்கள் மெதுவாக உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சண்டை வேண்டாம்னு நினச்சி பல விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களை முன்னாடி வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிற காலமாக தான் இருக்கும். எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும்னு ஓடின ஓட்டம் இப்போ நிற்க போகுது. யாருக்கு எங்கே எல்லை வைக்கணும்னு நீங்களே கற்றுக்க போகிறீங்க. அதனால் சில உறவுகள் அப்படிங்கிறது தானாகவே உங்களை விட்டு விலகி போகுது. அதே நேரம் உண்மையை மதிக்கிற மனிதர்கள் இன்னும் நெருக்கமாக வருவாங்க. வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம், உங்களுடைய உழைப்பை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு பலன் வரும் பொழுது மறந்துடுறது தான். இப்போது அந்த நிலை கண்டிப்பாக மாறும். வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பங்கு எப்பொழுதுமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் அதுக்கு காரணம் கேட்கப்படாமல் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். சின்ன மாற்றம் போல தெரிஞ்சாலுமே அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையை திரும்பவே கட்டி எழுத போதுன்னு சொல்லலாம். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பண விஷயத்துலேயும் வாழ்க்கை சார்ந்த உண்மை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கையில் மிச்சமே இல்லாமல் போன நாட்கள் மெதுவாக முடிவுக்கு வரப்போகுது. தேவையில்லாத செலவுகளை நீங்களாவே தானாக குறைச்சிக்குவீங்க. பணம் வர வழியுமே போகும் வழியும் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இது பெரிய லாபம் கிடைக்கிற காலம் இல்லைனாலுமே நிம்மதி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. உறவுகள் விஷயத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரியும். அனைவரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அந்த புரிதலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப லேசாக்கும். மனசை காயப்படுத்தின உறவுகளோட நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருப்பீங்க. அதே நேரம் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற ஒருத்தருங்க இருக்கிற மாதிரியான வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுதல் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் மன அழுத்தம் குறையும் போது சோர்வுகள் குறையும். தூக்கம் அப்படிங்கிறது சீராகும். எதையாவது முடிவெடுக்கும் பொழுது குழப்பம் அப்படிங்கிறது குறையும். நாம் இப்படியும் வாழலாமேன்னு மனசு ஏற்றுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பெரிய சத்தம் இல்லாத, ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சரியான பாதைக்கு திரும்புகிற நாட்களாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பிறருக்காக சமநிலை பிடிச்சிருப்பீங்க. இனிமே உங்கள் வாழ்க்கைக்கே சமநிலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் உண்மையான நல்ல காலம்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே சரி தவறுன்னு அளவுகள் பிடிச்சு வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு மனசு இருந்தாலும் அதை வெளியே காட்டாத பயந்த நேரங்கள் தான் அதிகம். இதை சொன்னால் அவர் கஷ்டமாயிருமோன்னு, இதை பண்ணலைன்னா தவறாக நினைப்பாங்களோன்னு யோசிச்சே பல முடிவுகளை தள்ளி போட்டிருப்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரம் பிறருடைய முடிவுகளுக்கு ஏற்ப ஓடிய மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரி பண்ண நினச்ச காரியத்துக்கே குறை சொல்கிறது தான். 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமாதானம் பண்ண போனாலுமே கடைசியில் குற்றம் அப்படிங்கிறது உங்கள் மேலேயே வந்து விழுந்திருக்கும். அதனால் நம்ம பேசாமல் இருந்தாலே நிம்மதியான தோணிய காலங்களும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அந்த அமைதியை உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப சுமையாக மாறி இருக்கும். ஆனால் இப்போ அந்த அமைதி அப்படிங்கிறது உடையப்பட ஆரம்பிக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்கள் கருத்துக்கு நீங்களே மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிற காலமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நினைக்காம உங்களுக்கு சரின்னு தோன்றதை மட்டுமே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் சிலர் முகம் சுளிப்பாங்க, சிலர் விலகி கூட போவாங்க. ஆனால் அதுதான் உங்களுடைய மனசுக்கு ரொம்பவே லேசான உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். வேலை இடத்துல ஒரு மாற்றம் தெரியும்.
நீண்ட நாளாக நீங்கள் செஞ்சு வந்த வேலை அப்படிங்கிறது இப்போது கணக்கு கேட்கப்பட ஆரம்பிக்கும். நல்ல விதமாக இது நீங்கள் தான் பண்ணினீங்களான்னு கேட்குற மாதிரியான வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை ரொம்பவே உயர்த்த ஆரம்பிக்கும். பெரிய பதவி மாற்றம் இல்லாமல் இருந்தாலுமே உங்கள் இடம் உறுதியாக ஆகும். இது வரைக்கும் ஓரமாக கட்டப்பட்ட மாதிரி இருந்த நிலை மாறும். பண விஷயத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. உதவி நல்லது, ஆனால் எல்லை இல்லாத உதவியை உங்களை காலியாக்கிடும். இப்போது அந்த உண்மை புரிஞ்சு பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சமாக கடினமாக மாற்றுவீங்க. தேவையில்லாத கடன், அவசர செலவுகள் அப்படிங்கிறது குறையும். கையில் மிச்சம் இருப்பதனால மனசு நிம்மதியாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் ஒரு சின்ன ஆனால் முக்கியமான மாற்றம் நடக்கும். முன்னாடி உங்கள் நேரத்தை எளிதாக எடுத்துக்கிட்டவங்க இப்போ உங்களுடைய எல்லையை மதிக்க ஆரம்பிப்பாங்க. சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே வெளியே போவாங்க. அது உங்களுடைய தவறு இல்லை, அது உங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்குறதுக்கான ஒரு அறிகுறி. உடல் நலத்தில் மன அழுத்தம் குறையும் பொழுது சோர்வு அப்படிங்கிறதும் குறையும். தூக்கம் மெதுவாக சரியாகும். எல்லாம் என் பொறுப்புன்னு நினச்சி தலையில் சுமந்த பாரம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். அதனால் உடம்பு அப்படிங்கிறது லேசாகும். முக்கியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பிறர் எதிர்பார்ப்பை விட உங்களுடைய உண்மையான தேவைகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்காகவுமே சமநிலை பிடிச்சிட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே சமநிலை வைப்பீங்க. அந்த சமநிலை தான் உங்களுக்கு ஒரு உண்மையான நிம்மதின்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரம் நாம் சரியாக நடந்தோமான்னு தங்களை தாங்களே கேள்வி கேட்க வைக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ, அவங்களுக்கு அது கஷ்டமாக எடுத்துக்கிட்டாங்களோன்னு மனசு ஓயாமல் ஓடும். அந்த அளவுக்கு நீங்கள் பிறருடைய உணர்ச்சிகளை மனசில் தூக்கி நடக்கிறவங்க. அதனால தான் உங்கள் மனசுக்கு ஓய்வு கிடைக்காத நாட்கள் அதிகமாகவே இருந்திருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறதுல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய நல்ல எண்ணங்களை எல்லாருமே நல்லபடியாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே முடிவு தள்ளிடுவாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதை பலவீனமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் பல தடவை உங்களுடைய உண்மையான எண்ணங்களை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் அப்படிங்கிறது மாறப்போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே எனக்கும் ஒரு வரம்பு இருக்குன்னு மனசு ஏற்றுற காலமாக இருக்கும். எல்லாத்துக்குமே உடனே சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அதனால் சில விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேலை இடத்துல ஒரு விதமான தெளிவு வரும். இது வரைக்கும் உங்கள் வேலையை எல்லாருமே சேர்ந்து கணக்கு போடுவாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனி பொறுப்பு வைக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் உங்களுடைய உழைப்பை வெளிப்படையாக தெரியும். சின்ன பாராட்டு, சின்ன அங்கீகாரம் அதுவே உங்களுக்கு பெரிய ஊக்கமாகவும் இருக்கும். பண விஷயத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இப்போது பயன்பட ஆரம்பிக்கும். யாருக்காகவுமே உங்கள் பாதுகாப்பை விட்டு கொடுக்க கூடாதுன்னு புரியும். தேவையில்லாத செலவுகள் குறையும். எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன திட்டம் போடுவீங்க. அது பெரிய லாபம் தரலைனாலுமே மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். உறவுகள் விஷயத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். முன்னாடி உங்கள் அமைதியை தவறாக புரிஞ்சவங்க இப்போது உங்களுடைய இல்லாததை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாருக்குமே கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பீங்க. உண்மையாக அக்கறையாக இருக்கவங்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலை பெறுவாங்க. உடல் நலத்தில் மன அழுத்தம் குறையும் பொழுது உடம்பு அப்படிங்கிறது லேசாகும். தூக்கம் சீராகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கே எரிச்சல் வர்றது எல்லாமே குறையும். மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு ஒத்துழைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய உடம்பை கேட்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பிறருடைய மனசை மட்டும் காப்பாற்ற நினைக்காம உங்கள் மனசையும் காப்பாற்ற ஆரம்பிக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சமநிலை பிடிச்சிங்க. இனிமேல் அந்த சமநிலையிலிருந்து நீங்களும் இடம் பெறுவீங்கன்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கான உண்மையான மாற்றமாக இருக்கும். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும். இதுவரையும் மற்றவங்களுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. அதனால் இனிமேல் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் ஒருவேளை வந்தாலுமே அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் வரும். அதனால் எதுக்காகவுமே கவலைப்படாமல் இனி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் கையில். நீங்கள் எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.